Hi friends, welcome to Nayagimukhi Academy. இந்த வீடியோல relational database and database schema என்னன்னு DBMS ல பார்க்கலாம். First relational database என்னன்னா the database in the form of table. The table formatல இருக்கிறது தான் வந்து relational database. Next database schema என்னன்னா it is a design of database. Database ஓட design தான் வந்து database schema. That is collection of database object. Database objectங்கும்போது tables, views, etc. இதெல்லாம் வந்து database objectல வரும். Collection of database object தான் வந்து database schema சொல்றாங்க. இது வந்து design of database. அதாவது இதுல வந்து 3 levels of schema சொல்லிருப்பாங்க. First one physical schema, second logical schema, third view schema, 3 levels of schema இருக்கும். Physical schemaல வந்து just storage எப்படி ஸ்டோர் பண்றது. Second logical schemaல வந்து implementation பண்றது. அதாவது டேபிள் இம்ப்ளிமெண்டேஷன், வியூ இம்ப்ளிமெண்டேஷன், அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் யூசர் வியூ ஸ்கீமாவில் பார்த்தோன்னா ஜஸ்ட் வியூ லெவல், யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது. இந்த 3 levels ஆஃப் ஸ்கீமா சொல்லியிருப்பாங்க. இது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ டேட்டாபேஸ் ஸ்கீமானது டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ் என்னது டேட்டாபேஸ் ஸ்கீமா. நெக்ஸ்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்னது இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல். இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டேபிளுங்கும் போது இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் வச்சிருக்கோன்னா அதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா ஸ்டூடெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இந்த டேபிள் தான் வந்து டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்னது, இப்போ ஸ்டூடெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்னது ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் அட்ரஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பென்னுன்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா பெண்ணுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வரும், பெண்ணோட கலரு, பெண்ணோட சைஸு, பெண்ணோட வித்து, ஹைட்டு, இது மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து காலம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதான் வந்து டேபிள் நேமு, இந்த டேபிளுக்கு டேபிள் தான் ஆப்ஜெக்ட். இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வருது அதான் வந்து காலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்கு என்ன நேம், அட்ரிபியூட்ஸ். காலத்துக்கு என்ன நேமு, அட்ரிபியூட்ஸு. நெக்ஸ்ட் இந்த காலத்தில் பார்த்தோன்னா வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். ஒரு காலத்துலேயும் வேல்யூஸ் இருக்குது. அதாவது இந்த ஒரு ரோ, ஈச் ரோ இஸ் ரெப்ரசன்டட் அஸ் டப்புள். ஈச் ரோ இஸ் கால்டு டப்புள். ஒரு காலமும் அட்ரிபியூட், ஒரு ரோவும் டப்புள். எ செட் ஆஃப் வேல்யூஸ் இந்த டேபிள், எ செட் ஆஃப் வேல்யூஸ், செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், செட் ஆஃப் வேல்யூஸ் இந்த டேபிள் இஸ் கால்டு டொமைன். செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து என்னது டொமைனு. ஈச் ரோ இஸ் கால்டு டபுள், செட் ஆஃப் வேல்யூஸ் இஸ் கால்டு டொமைனு. சிங்கிள் வேல்யூஸ் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்ஸ்டன்ஸ். சிங்கிள் வேல்யூ ஸ்டோர்ட் அட் எ டேபிள் அட் பர்டிகுலர் மூமெண்ட் இஸ் கால்டு இன்ஸ்டன்ஸ். இப்போ இதுதான் உங்களுக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸை பற்றி இதுதான் இன்ஃபர்மேஷன். இதில் ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏ ரிலேஷனல் டேட்டாபேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப், ரிலேஷன் டேட்டாபேஸ் என்னது, இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். இப்போ இதற்கான ஆன்சர் என்னது டேபிள்ஸ். நெக்ஸ்ட், a dash in a table represent a relationship among a set of values. A dash in a table represent a relationship among a set of values. The set of values கான relationship represent பண்றது என்னது, set of values கான relationship வந்து represent பண்றது என்னது row. Next, second, the term dash is used to refer to a row. Rowக்கு என்ன நேம் சொல்றேன், tuple. அப்ப so the answer is tuple. The term dash is used to refer to a row is called a tuple. Next, the term attribute refer to a dash of a table. Attributeங்கிறது என்னது column. Attributeனா column. Next, fifth question. For each attribute of a relation, there is a set of set of permitted values called dash of the attribute. For each attribute of a relation, there is a set of permitted values called dash of the attributes. The set of values க்கு என்ன நேம் சொல்றேன், domain. ஒரு டேபிள்ல இருக்கிற set of values க்கு என்ன நேம், domain. Next, database dash, which is the logical design of the database, and the database dash, which is a snapshot of the data in the database at a given instant in a time. A database dash, which is the logical design of the database. Logical design of the databaseங்கிறது என்னது, ஸ்கீமா. ஸ்கீமா தான் என்னது, நான் டிசைன் சொல்றேன், டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ் சொல்றேன் பாருங்க. லாஜிக்கல் டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ்ங்கிறது ஸ்கீமா. நெக்ஸ்ட், at the database dash, which is a snapshot of the data in the database at a given instant in a time. பர்டிகுலர் டைம்க்கான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறது தான் வந்து என்னது இன்ஸ்டன்ஸ். அதற்கான ஆன்சர் என்னது ஸ்கீமா அண்ட் இன்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஸ்கீமா வரும், இங்கே இன்ஸ்டன்ஸ் வரும். நெக்ஸ்ட், கோர்ஸ் பிராக்கெட்டில் கோர்ஸ் ஐடி, செக்ஷன் ஐடி, செமஸ்டர், இங்கே கமா வரும்.
the course ID, section ID and semester are dash and course is a dash. இப்போ கோர்ஸ்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் கோர்ஸ் ஐடி செக்ஷன் ஐடி செமஸ்டர்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கோர்ஸ்னால் என்ன, இந்த 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. கோர்ஸுங்கிறது என்னது, டேபிள் நேம், அதாவது ரிலேஷன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது என்னது, அட்ரிபியூட்ஸ். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ஸ்னால் என்னது, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, தர் இஸ் ஏ கோர்ஸ் ஐடி செக்ஷன் ஐடி செமஸ்டர் ஆர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 3 என்னது, அட்ரிபியூட்ஸ். 3 அட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஈஸியாக ரிலேஷன்ஸ். இப்போ இதற்கான ஆன்சர் என்னது, அட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். கோர்ஸு ஐடி செக்ஷன் ஐடி செமஸ்டருங்கிறது அட்ரிபியூட்ஸ் அண்டு கோர்ஸுங்கிறது ரிலேஷன்ஸ். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.